ரித்திஷா அவங்க அத்தை கூட செட் ஆயிட்டாளா? பாத்தீங்களா மேகி எப்படி செட் ஆயிட்டா அப்படின்ட்டு. பொறுத்ததும் போதும் பொங்கி எழுடா. நம்ம பார்த்து பயப்பட மாட்டல்ல? ஏஹே இங்க பாத்தீங்களா ரயில் பாதை ஆளடைஞ்ச பங்களா மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஹாய் எல்லாருக்கும், நாம் இன்னைக்கு மேட்டூர் போகலாமா? ஆக்சுவலாக போகிற வழியில் அவ்வளோ அழகாக, அதாவது அந்த மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு பசுமையாக இருக்குது. கட்டல் போட்டு தூங்கினா கூட அப்படி தூங்கிடுவோம் மாட்டேங்குது, நல்லா சிலு சிலுன்னு காற்று வரும் போல். ரொம்ப நாள் எங்கேனாச்சும் வெளியே போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ரித்திஷா அவங்க அத்தை கூட விளையாண்டுருந்தா. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறான் அவங்க அத்தையை. பாப்பா பிறக்கும்போது இவங்க அத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்தாங்க. இப்போ என்னடான்னா செட் ஆக மாட்டான் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னடான்னா அடுத்த நிமிஷமே செட் ஆகிட்டா. ஜாலியாக அவங்க 2 பேர் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேட்டூர் வந்தாச்சு. அதோ பாருங்க மேட்டூர் அனல் மின் நிலையம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் கூட தண்ணி நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தண்ணியவே காணோம். ஆனால் அழகாக இருந்துச்சு இந்த மேகம், அந்த அழகாக அந்த மலைகள் அழகாக இருந்துச்சு. யாருனாச்சும் கேட்பீங்க, ஏம்மா இதெல்லாம் ரசிக்கிறியா, இதெல்லாம் எப்பயும் பார்க்குறது தான் அப்படிம்பிங்க. ஆனால் வீட்டில் இருந்து அதெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இருக்கிற வேலையில். நம்ம இந்த மாதிரி வெளியில் வந்தால் தானே நம்ம வா அழகாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம பார்த்து ரசிப்போம். ஐயா ஜாலி, எனக்கு ஒரு நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரித்திஷா அவங்க அத்தை கூட செட் ஆகிட்டாளா? எனக்கு ஒரு நாள் லீவ் போட்ட மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? ஜாலியாக அவங்க அத்தை கூட விளையாண்டுப்பா, என்ன ஒரு அட்டகாசம். இந்த இடத்துல வந்து நின்னோடனே நல்லா சிலு சிலு சிலுன்னு காற்று தெரியுமா? அந்த பாலத்து மேலே நின்னதுக்கு அதுக்கும் இந்த பெரிய லாரி எல்லாம் வருது இல்லையா, கீழே அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடுது. நிற்கிறதுக்கே ஒரு மாதிரியே பயமாக இருந்துச்சு. தண்ணியை பார்த்தா எப்படி சொல்கிறது, இந்த டிச்சு தண்ணி மாதிரியே இருந்துச்சு, கலரே வேறு மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்தோடனே பழைய கதை, கதை, சொந்த கதை அப்படின்ட்டு இந்த மலையை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே போயிருக்கேன் அப்படின்ட்டு ஒரே நாயம். அப்புறம் இந்த இடத்துல இன்னும் 2-3 ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் அப்பாவும் பொண்ணு இருந்துட்டு ஃபோட்டோ வர ஒன்று கூட நல்லா இல்லை, எடுங்கப்பா இன்னும் அப்படின்ட்டு நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். நான் என்ன பண்ண தெரியுமா, வர்றப்பே நம்ம காட்டு மாங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே மட்டும் அந்த மிளகா பொடி மட்டும் வாங்கிக்கிட்டேன். மொத்தத்தில் பார்க்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இங்கே ஃபோனுக்கு கூட காசு கேட்குறாங்கப்பா. என்னப்பா இது, எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து குட்டியாக இருக்கும்போது வந்திருக்கேன். ஃபோனுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு மட்டும் டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கேட்பாங்க. ஆனால் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 ஃபோனுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டோம் 10 ரூபா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னா ஃபிஷ் வாங்குறதுக்கு. நம்ம இங்கே ஃபிஷ்ஷு வாங்கிக்கலாம், சாப்பாடு செஞ்சு வாங்கிக்கலாம். ஆனால் உள்ளார மட்டும் போனோம், நம்மளை பிடிச்சி உள்ளார போட்டுடுவாங்க. சும்மா சொன்னேன், பயந்துடாதீங்க. கேட்பாங்க, என்னம்மா வேணும், இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பாங்க. ஒரு கடைக்குள்ளார போனால் அப்படி தானே கேட்பாங்க. சரி ஓகே வாங்க. ஃபிஷ்ஷு, இந்த மீன் குழம்பு வச்சு தருவாங்க, லவ்வும் செஞ்சு தருவாங்க. ஆனால் மட்டன் குழம்பு செஞ்சு தருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஃபிஷ் வாங்கி சில்லி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. நீங்கள் போட்டுட்டுருங்க, நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போய் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் வேறு வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன்னா என்னச்சும் வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னு என்கிட்ட வேறு அந்த அக்கா கேட்டாங்க. நான் என்னத்த சொல்கிறது, ஒன்றும் இல்லைங்கக்கா சும்மா தாங்க்கா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் சாமி இங்கே தான் என்னச்சும் வேண்டுதல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுக்கலாம், ஆடு அறுக்கலாம், கோழி அறுக்கலாம். மினியப்பன் சாமி கோயில். ஓகே ஃபைனலி ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு உள்ளார என்ட்ரி ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்தா தண்ணியே இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் செம்ம கூட்டமாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். மேகி பாப்பாளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். என்கிட்ட நீங்கள் கேட்டால் கூட்டமா அப்படின்னு கேட்டால் கூட்டம் தான், ஆனால் கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு. புதுசாக வரவங்க இதை பார்த்துட்டு வரலாம், இந்த மேப்பை பார்த்துட்டு எது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா மேகி எப்படி செட் ஆகிட்டா அப்படின்ட்டு. பார்க்குள்ளே போனோடனே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் போனேன். எனக்கு ஒரு சோதனை என்ன தெரியுமா, எல்லாம் கை கழுவிட்டு வட்டலெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை குடித்தாங்க. இது நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு குடிச்சு பார்த்தேன். எப்படி தெரியுமா இருந்துச்சு, குடிக்கும் போது அந்த ஸ்மெல் அடிக்கல, தண்ணியை முழுங்கும் போது தான் அதோட ஸ்மெல் எப்படி தெரியுமா இருந்துச்சு. இந்த டிச்சு தண்ணி எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் எப்படி அடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்கிட்டா அந்த தண்ணியை குடித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பைப்லேருந்து பிடிச்சல அது வந்து நல்ல தண்ணி. பொறுத்ததும் போதும் பொங்கி எழுடா அப்படிங்கிற மாதிரி என் பாப்பாவும் ஒரு பேப்பரை போட்டு ரெடியாக உட்காந்துக்கிட்டான் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு.
இந்த ஆட்டை நல்லி எலும்பு கடிக்கிற மாதிரி கடக்கான புல்ல பயபோல கடிக்கலாம் போல் ஆசை ஆயிடுச்சு போல் எப்படி கடிக்கிற பாருங்க. ஃபிஷ்ஷோட முள் மட்டும் உள்ளார போச்சுன்னா அவ்வளோதான். அட நான் என்னங்க பண்ணிட்டோம், இந்த ஃபிஷ்ஷை அப்படியே சாப்பிட்ணும் அப்படிங்கிறா. அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தானே சாப்பிட முடியும். முழு ஃபிஷ்ஷு தாங்க அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் பயபுள்ள போராடி பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது ராசாத்தி, இப்படியே நீ சாப்பிடு அப்படின்ட்டு சொன்னேன். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு மூக்குல எல்லாம் சளி வேற வந்ததால பயபுள்ள எனக்கு போதும் அப்படின்ட்டு போயிட்டா. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு நாங்கள் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். மேகி பாப்பா பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்கா அப்படின்ட்டு. மூஞ்ச பேர் 32 பல்லுன்னு தெரியுதியா. நம்ம விளையாட்டுக்கு இந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, நாம் இந்த இடத்துல போகலாம், அங்கே விளையாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் அங்கே போனதான் கரெக்டாக கொடுக்குன்னு ஓடி வருவாங்க, ஏன் இங்கே ஃப்ரீயாக இருக்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இங்கேயே நடந்துச்சு. நெசமாக நான் இந்த தூரியில் விளையாடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. விளையாடுற பக்கம் தான் ஏன் கூட்டமே இருக்குது. தூரி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து மேகி பாப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே உட்கார வைங்க அப்படின்ட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மேகி இது மேலே ஏறி சர்க்கஸ் விடணும் அப்படின்ட்டு அவளா ஏறிட்டு இருந்தா. நான்லாம் அவளால் பாராட்டணும், பார்த்தாங்க போல நம்ம அங்கே போகலாம் அப்படின்னா இது ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளா ஏறிட்டு இருந்தா. இந்த மாதிரியெல்லாம் குட்டி பாப்பாங்கெல்லாம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் பாராட்டுங்க, அடுத்த தடவை இன்னும் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி முடிப்பாங்க. பாம்பு வச்சு பார்க்க போகலாமா? பாம்பு பார்க்க போகலாமா? பாம்பை பார்த்து பயப்பட மாட்டல்ல? பாம்பை பார்த்து பயப்பட மாட்டல்ல? நிஜமாக நான் இங்கே வந்து பாம்பு தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். சின்ன வயசில் இங்கே வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா பல்பு தான் வாங்கினேன், கிளி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பாம்பு பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலு ஒரு வேளை இருந்திருக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா இது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா மான் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ரித்திஷாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பயபுள்ள என்ன பதில் சொல்கிற பாருங்க. ரித்திஷா ஸ்கூல் போக மாட்டேன் அப்படிங்க, மான் மேய்க்கிறியா? மான் மேய்க்கிறியா? ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி மான் மேய்க்கிறியா? ரித்திஷா மேய்ப்பா, ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ட்டா. ஸ்கூல் போறியா இல்லை மான் மேய்க்கிறியா? மான் மேய்க்கிறியா? இங்க பாருங்க மான் மேய்க்கிறாள் அம்மா, ஸ்கூல் போலையாம்மா. சரி நீ சொல்லிடு, மிஸ்ஸே சொல்லி நான் வரமாட்டேன், மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிடு வரமாட்டேன், நான் மாடு மேய்க்கிறதுக்கு போறேன்னு சொல்லி. மாடு மேய்க்கிறதுக்கு போறேன். பார்த்தீங்களா மேகி என்ன சொல்கிறா அப்படின்ட்டு. ஸ்கூல் போகலாமா இல்லை மான் மேய்க்கிறதுக்கு போகலாமான்னு கேட்டால் மான் மேய்க்கிறதுக்கு போகலாமாம்மா. விட்டு அந்த மானை பிடிச்சி தூக்கிட்டே போயிடுவாளாட்டுக்குது ரித்திஷா. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு அழகான வீடு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த செடி அந்த வீட்டுக்கும் அதுக்கும் அழகாக இருந்துச்சு, பழைய வீடு போல் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சாமி கும்பிட முடியலையே அப்படின்ட்டு ஆக்சுவலாக காலையிலேயே வரும்போதே கறியை வர சாப்பிட்டோமா. நாங்கள் மட்டும்தான் சாமி கும்பிடலான்னு பார்த்தா எல்லாருமே சாமி கும்பிடல, எல்லோரும் பார்க்குக்கு தான் வராங்க விளையாடுறதுக்கு. சரி ஓகே நம்ம தூரமாக நின்று சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்புறதுக்கு ஆரம்பித்தாச்சு. இல்லை மிளகா பொடி ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு போனோன்னா பார்க்கில் போய் உட்காந்து சாப்பிட்லாம், மாங்காய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மாங்காய் சாப்பிடவே இல்லை, அப்படியே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் வெளியில் ஒரு ஆயா கிட்ட கொடுத்து இதை அரிஞ்சு தாங்க அப்படின்னு அவங்க அழகாக அரிஞ்சு தருவாங்க. நானும் கத்தி வச்சுருந்தேன், இருந்தாலும் அவங்க அறிகிற மாதிரி வருமா, அதனால நீங்கள் அரிஞ்சு தாங்க அப்படின்ட்டு. எங்கேருந்து கொண்டு வந்து எங்கே தரீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா அது காட்டு மாங்காம்மா அப்படின்னேன். அப்புறம் பாட்டியும் சமத்தா அரிஞ்சு தந்துட்டாங்க, காசு கொடுத்ததுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி என்எஸ்சி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கல்லக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹே இங்கே பார்த்தீங்களா ரயில் பாதை, ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே என்எஸ்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, புகை மண்டலமாக இருக்குது, என்னது அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. மேட்டூர் டேம் வந்தாச்சு. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எனக்கு என்னமோ இந்த அருந்ததி படம் பார்க்குற மாதிரியே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த அரண்மனை எப்படி பழைய அரண்மனை எப்படி இருக்கும், பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் தண்ணி தான் இல்லை, இருந்திருந்து அவ்வளோ நல்லா இருக்கும். மேகி பாப்பாவும் பார்த்து ரசிச்சிருப்பா. ஆக்சுவலாக இங்கே வேலை நடந்துகிட்ருக்கும் போல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.